ஃபியர் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு சொல்லுவாங்க நமக்கு இருக்கிறதுலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஈஸியான ஒரு எமோஷன்ஸில் வந்து ஃபியர் நம்ம கூட கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்க்க சொல்கிறாங்க. நம்மலாம் ஃபஸ்ட்டு முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு ஹண்டிங் போயிட்டு அங்கே இருக்கிற மிருகங்கள் அதெல்லாம் பார்த்து தான் அப்படி தான் இப்போ ஒரு மிருகத்தை பார்த்தா அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்ததா ஒரு கதை வரும். அதுக்கப்புறம் நம்ம அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அதில் சில சேலஞ்சஸ்லாம் பேர்த்துப்போ இந்த ஃபியர் இது வந்து பல ஜென்ரேஷனாக அந்த ஃபியர் வந்து வந்துகிட்டே இருக்கான். பட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம தாட் ஃபியர்ன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா எதை பார்த்தாலும் ஃபியர்ன்ற அளவு நம்ம வந்துட்டோம். அது பட் சம்டைம்ஸ் வந்து ரியலிஸ்டிக் ஃபியர் தேவை, இல்லை அன்வான்ட் ஃபியர் தேவையில்லை அப்படின்றத குரு சொல்லுவாங்க. ரியலிஸ்டிக் ஃபியர்னா என்ன, நம்ம நல்லா படிக்கணும், சில விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும், அதுக்கு சில ஃபியர் நல்லது தான். அது தேவையில்லாத விஷயத்துக்கு ஃபியர் ஆகிறது தான் தேவையில்லாத விஷயம். இதை எப்படி இக்னோர் பண்ணலாம்? ஃபியருக்கு ஆப்போசிட் என்ன, அதில் வந்து பிரேவ் அண்ட் கரேஜ். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சந்தோஷமாக பண்ணுற மாதிரியோ இல்லை கரேஜியாக பண்ணுற மாதிரி ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம ஊட்டி விடுறதே என்ன சொல்லுவோம், நம்ம பூச்சாண்டி வரோம், நம்ம ஊட்டுறதே வந்து ஃபியரை நோக்கி தான் எல்லாத்துக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். எப்போ நம்ம ஒரு குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து அந்த கரேஜை பற்றியான விஷயங்களை நிறைய இன்க்ரீஸ் பண்ண நம்ம அதை பண்ணலாம். நீங்கள் அது ஒரு ப்ராசஸாக நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த விதை விதைக்கிறது ஒரு விஷயத்தை தைரியமாக பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்தாவே ஒரு குழந்தையாலும் சரி பெரியவங்களாலையும் பண்ண முடியும். இப்போ ஃபியர் வந்து ரெண்டு இருக்குது. நெசசிட்டி இருக்குது, அன்வான்ட் ஃபியர் இருக்குது. நெசசிட்டி தேவை, அன்வான்ட் ஃபியரை நம்ம வச்சிருக்கிறது அன்வான்ட் தான் நிறைய வச்சுருக்கோம். அதை மாற்றணும் அப்படின்னா இந்த பிரேவ் அண்ட் கரேஜ் வந்து ஈஸியாக நம்மளால கொண்டு வர முடியும்.